மக்களே வணக்கம். வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர் ரன்ஸ் த்ரூ இட் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நிறைய பேர் என்னோட வீடியோ பார்க்குறீங்க, பட் யாருமே எனக்கு மெசேஜ் போடுறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒரு ஹைக்கா அப்படி ஒரு மெசேஜ் தட்டி விட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனான வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம இந்த ட்ராமாக்குள்ள போலாமா? ஸோ லாஸ்ட் எபிசோட் நடந்துச்சுன்னா இவ கரெக்டாக கிளாஸ் முன்னாடி குடுன்னு ஓடி போய் வலிக்கிட்டு விழுந்திருப்பாளா சியாஜோ. அந்த இடத்துக்கு வந்து லூசியும் பாவம் விழுந்துட்டியா, இங்க பாரு உன்னோட ஷூ வேற பிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருப்பாங்களா. அப்படி எல்லாருமே அங்க இருக்காலும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு செங்கலாங்க இருக்கான்ல, அவன் தான் வந்து டே வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் கூட்டு போயிருவாங்க. ஸோ இப்படி போனது மட்டும் இல்லாம நம்ம சியாஜுவை சரி எந்திரி ஒன்னாகாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தூக்கி விட்டுருப்பான். ஸோ இப்படி எந்திரிச்ச பிறகு நம்ம சியாஜுக்கு ஐயோ போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வலிக்கூட்டு விழுந்திருப்பாள், ஸ்லிப்பர் வேறு பெஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக ஆரம்பிச்சிடறா. ஸோ அப்படியே கிளாஸ்ல மார்க்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மி எடுத்திருப்பாளா. ஸோ கிளாஸ்ல சார் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிடாரு. இங்க பாருமா என்னமா இவ்வளோ மார்க்ஸ் கம்மியா எடுத்திருக்க, இதுக்கு முன்னாடி நீ இந்த ஸ்கூல்ல எப்படி படிச்சா எனக்கு அதை பத்தி கடவில்லை. இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ இங்கே படிக்கிறவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்கூலோட பேர் ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியம். ஸோ நீ இவ்வளோ லோவாக மார்க் எடுத்துனா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நீ வேற இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்க்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் எது தப்பு பண்ணனா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை உன்னோட தப்பு இல்லை. ஆக்சுவலி நீ பழைய ஸ்கூல்லேருந்து இங்கே மாறி வந்திருக்க, அங்கே உனக்கு சப்ஜெக்ட்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும், இங்கே சப்ஜெக்ட்லாம் உனக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீ இதை ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிக்க ட்ரை பண்ணு. அப்படி இல்லை உனக்கு செட் ஆகுதுன்னா நீ டிசி வாங்கிட்டு உன்னோட பழைய ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லிடுறாரு. இதை கேட்டு இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும். நான் சொல்றது உங்க நல்லதுக்கு தான். அதாவது நீ இப்போ கஷ்டப்பட்டு படிச்சிருவேன், ஆனால் இதுக்கப்புறம் நீ வந்து ஹையர் கிளாஸஸ் எல்லாம் போகணும்ல, அதாவது காலேஜ், அப்போ உனக்கு மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும், நீ ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உன்னோட ஸ்கூல்லேயே படிச்சுனா உனக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் நிறைய கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருப்பாரு. ஸோ இதை கேட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருந்துமா. ஒரு மாதிரி பீடிக்கிறோம் சோகமா உட்காந்துருக்க, ஒரு பக்கம் செருப்பு வேற பிஞ்சு போயிருமா, சோகமா உட்காந்துருப்பாள். கரெக்டாக அந்த இடத்துக்கு செங்கலாங்க வந்துருவான். செங்கலாங்க வந்துட்டு அம்மா என்னாச்சு, சரி உன்னோட ஷூ கூட நான் பார்க்குறேன் அப்படின்றதுக்கு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லியிருக்கேன். இங்கே பாரு நான் என்னோட ஷூ கொண்டு வந்திருக்கேன், நீ இப்போதைக்கு இதை போட்டுக்கோ, கூட நான் உன் ஷூ என்னாச்சுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு ஷூ ரெடி பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு தெரியாது, ஜஸ்ட் நீ இந்த ஷூ போட்டு உன்னோட கூட நான் பார்க்குறேன், கம் கொண்டு வந்து ஒட்டி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு இவளுமே அவளோட ஷூவை கழட்டி கொடுத்தோன்னே செங்கலாங்க வாங்கி அந்த ஷூக்கு வந்து கம் போடலாம்னு சொல்லி போட்டுட்டு இருக்கும்போது நம்ம சியாச்சோ வந்து செங்கலாங்கோட ஷூவை எடுத்து அவள் காலில் போட ஆரம்பிச்சிடா. ஸோ போட்டு முடிச்சுட்டு அவள் காலை பார்க்கும்போது ஆக்சுவலி செங்கலாங்கோட ஷூ ரொம்ப பெருசாகும், இவளோட ஷூ ரொம்ப குட்டியாகவும் இருக்குமா. ஸோ அவள் காலில் போட்டு முடிச்சு அந்த காலை பார்த்துட்டு ஒரு சிரிக்க ஆரம்பிச்சிருவா, இன்னும் இவ்வளோ குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ சிரிச்சுட்டே இருக்க நம்ம செங்கலாங்க வந்துட்டு ஆமா என்னாச்சு ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இங்க பாரு என் காலை, என்னோட காலு குட்டியோன்னு இருக்கு, அதுவே ஆனால் உன்னோட ஷூ எவ்வளோ பெருசா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிருக்கேன். ஆமாம் அதுவும் என்னமோ கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஷூக்கு கம் போலான்னு சொல்லி போட்டுட்டே இருக்கும்போது இவன் கரெக்டாக நோட் பண்ணிடுறான், அவனோட ஷூ வந்து அதாவது கீழே வலிக்குட்டு விழுந்தங்காட்டிக்கு பெய்யலை, ஏதோ ஒரு ஆணியில பட்டு கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம செங்கலாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சி இங்கே பாருவே யாரோ ஆணில வச்சு கிழிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இவளுக்கு தெரிஞ்சிருது குட்டி பிசாசு ஏதோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு மரியாதை சொல்லிடா, நீ தான் என்னோட ஷூவை கிழிச்ச, ஒன்று கொண்டுடுவேன் பாரு, அம்மா நீ எதுக்கு என்னோட ஷூவெல்லாம் எடுக்கிற முதல்ல, இங்கே பாரு எப்படி கிழிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் பெட்ல போட்டு அடி அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவன் அம்மா காப்பாத்துங்க அக்கா என்ன அடிக்கிறான் அப்படின்னு கத்த கரெக்டாக அவங்க அம்மா குடுகுடு ஓடியாந்துறாங்க. ஏய் என்னாச்சு சியாச்சு, ஏன் இப்படி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு அடிக்கிறேன், நான் இங்கே பாருங்க அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு, என்னோட ஷூவை அவன் பிச்சு வச்சிருக்கான், அவன் பண்ணதுனால நான் எவ்வளோ அசிங்கப்படுத்துறமா இன்னைக்கு ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அவங்க அம்மா சரி என்னதான் இருந்தாலும் அவன் தம்பி தானே, நீ எதுக்கு அவனை அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் நான் அடிக்காம என்ன பண்றது, இங்கே பாருங்க என் ஷூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, இங்கே பாரு என்னதான் இருந்தாலும் அவன் உன் தம்பி, நீ அவன்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு. ஆமா நீங்க அவனுக்கு தானே எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு என்னைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க எப்பயுமே அவன் பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்பட்டு அங்கே அப்படியே கிளம்பி போயிடறா. ஸோ கிளம்பி அப்படியே அந்த தெருவில் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறா. எங்க போவானா ஸ்ட்ரைட்டாக அவங்க அப்பா வேலை செய்வாங்களா அந்த இடத்துக்கு தான் போவா. ஸோ அங்கே போய் நின்று அவங்க அப்பா பார்த்துட்டே இருக்க, அவங்க அப்பா அவங்க கூட வேலை செய்யறவங்களோட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏன்டா உன் பிள்ளைங்க 2 பேரும் கொண்டே அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல சேர்த்திருக்கியே, அவங்க எப்படி ஓகேவா உனக்கு எல்லாம் காசு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, டே என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே கிடையாதுடா, அவங்க படிச்சு நல்லா ஆளாகணும் அதுதான் எனக்கு முக்கியம், என் பாப்பாவும் சரி பையனும் சரி 2 பேருமே நல்லா படிச்சு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். காசு என்ன பெரிய காசு, என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி காசெல்லாம் ஒரு மேட்டரே எனக்கு கிடையாது அப்படின்னு ஒரு சொல்லிட்டே இருக்க. அந்த பக்கம் சியாச்சு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடா. ஸோ இவளுக்கே அந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு தான் சொல்ல வந்திருப்பா. ஆனால் அவங்க அப்பா ஒரு மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்க நினைச்சு இவளுக்கு என்ன பேசுன்னு தெரியாம ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் பார்த்துறாங்க சியாஜு இங்க வந்திருக்கான்னு. சியாஜு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இவ குடுகுடு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடா. என் பொண்ணு எங்கேயோ போராடா, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே பின்னாடியே அவ பொண்ணு பின்னாடியே போக ஆரம்பிச்சிடாரு. ஸோ கட் பண்ண அப்படியே அங்க ஒரு கடை இருக்கு, அந்த கடையில உட்காந்துட்டு அவங்க அப்பா அவளுக்கு பிடிச்ச ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்து இந்த இது உனக்கு ரொம்ப பிடிக்குமல்ல குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவளுக்குன்னா ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடா. ஆமா எதுக்குப்பா என்ன இந்த ஸ்கூல்ல போட்டீங்க, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் நான் தேவையில்லாம ஒருத்தரையா இருக்கல, உங்க 2 பேருக்குமே தம்பி தான் ரொம்ப பிடிச்சிக்குது, என்ன யாருக்குமே இங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சோன்னா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, இங்க பாரு நீயும் உன் தம்பி 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளு, எனக்கு மட்டும் இல்ல அம்மாவுக்கும் எனக்கும் உங்க 2 பேத்தையுமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்க பாருங்க நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம், நாங்க கஷ்டப்பட்டு தான் நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்
வைக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ கேட்டுட்டு இந்த ஜூஸ் ஃபர்ஸ்ட் குடின்னு சொல்லி கொடுத்த பிறகு இவ்வளோ அதை வாங்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே குடிக்க ஆரம்பிச்சிடறா. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ அழுதுகிட்டே குடிக்க ஆரம்பிச்சிடறா. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கு புள்ள கிட்ட நல்லா பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காட்டுறாங்க ஸ்கூல்ல போய் நம்ம சியாச்சு அவங்க சார் கிட்ட இந்த மாதிரி சார் நான் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க என்னால் படிக்க முடியலன்னா நீங்க பழைய ஸ்கூலுக்கு போங்கன்னு. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு எல்லாமே இங்க புதுசா இருக்கு. ஸோ கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் நல்ல மார்க் எடுப்பேன். ஸோ ஒரு மாசம் டைம் கொடுங்க நான் ஃபர்ஸ்ட் என்னோட எஃபெக்டை போட்டு நான் கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பா. ஸோ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது கரெக்டாக செங்கலாங்கும் பார்த்துறான் பரவாயில்ல நல்ல முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி சிரிச்சிருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம லூசியா விளையாண்டுருப்பான் பேஸ்கெட் பால். இவ கரெக்டாக அங்கே போயிட்டு இங்கே பாரு லூசியா உனக்கும் எனக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அன்றைக்கி நான் தெரியாமல் உங்கள் மேலே பட்டாசு போட்டுட்டேன். ஆனால் நான் அதுக்கு சாரி சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் என் பாதையில் நீ வராது அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு போகும்போது இவன் என்ன இவ்வளோ தும்பரா போறா அப்படிங்கிற மாதிரி லூசியா பார்க்க கரெக்டாக பாவம் வந்து டே அவன் ஒன்றும் சின்ன ஆள் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஆரம்பிச்சிடான். ஸோ அப்படியே கட் பண்ணால் இவளுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஃபுல்லாக படிப்பிலே இறங்கிடுறான். ஸோ முடிந்த அளவுக்கு சார் கிட்ட சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடறா. ஸோ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் ரொம்பவே வேரியன்ஸ் ஆகங்காட்டிக்கு ஆனாலும் விடாமுயற்சியாக படிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடறா. ஸோ இந்த பக்கம் நம்ம லூசி பாஸ்கெட் பால் பயங்கரமாக விளையாண்டு ஆனால் லூசியோட கேரக்டரில் நல்லா படிக்கிற பையன் அதர்வைஸ் நல்லா ஒரு மாதிரி குறும்பு கைய பையனாக தான் இருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணால் பிரேக்லாம் வெளியில் போகும்போது வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்டாக சோகமாக உட்காந்துருப்பானா. லூசி வந்து என்னடா மச்சான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லடா போன எக்ஸாமில் நான் லாஸ்ட் எடுத்தேன்னா என் அப்பா இந்த தடவை மட்டும் நல்ல மார்க் எடுக்கல என் காலை உடச்சிடுவோன்னு சொல்லியிருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். நம்ம லூசி வந்து சியாஜுவை பார்த்துட்டு கவலைப்படாத நீ ஒன்றும் லாஸ்ட் மார்க் எடுக்க மாட்டேன் நம்ம கிளாஸில் அதுக்காக இன்னொரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சியாஜுவை கையை காமிச்சு இங்கே பாரு அவ தான் இந்த தடவை லாஸ்ட் மார்க் எடுப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாளா. ஸோ சியாஜு இதை கண்டுக்கவே மாட்டா. ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம லெட்டோ இருக்காள் அவள் வந்து இந்த மாதிரி வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இல்லை எனக்கு கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிடறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதாவது நான் இந்த தடவை லாஸ்ட் வரவே கூடாது நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சியாஜு சொல்ல லெட்டர் வந்துட்டு கவலைப்படாத நீ ஒன்றும் வரமாட்டேன் அதுக்காக தான் பாவு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துட்டு சியாஜு நீதான் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சியாஜு பாவு நீதான் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். நம்ம லூசி நடுவில் வந்து நான் வந்து பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அவன் கண்டிப்பா இந்த தடவை லாஸ்ட் வரமாட்டான் நீதான் லாஸ்ட் வர போற சியாஜு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சியாஜு லெட்டர் கேட்டு போய் ஆமா நம்ம லூசி நல்லாவா படிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா படிப்பான் ஆனா பாவுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நல்லாவே படிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானா. சரி நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல எனக்கே சப்ஜெக்ட் ஹெவியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு செங்கலாங்க இருக்காள் அவன் வந்து சரி நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு நான் சொல்லித்தரேன் சியாஜு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா. சியாஜுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும். இவன் வந்துட்டு அம்மா நீ ஏன்டா உள்ள இதுக்குள்ள தலையிடுற அப்படின்னு லூசி கேட்க ஏன் நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம செங்கலாங் சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஸோ அப்படியே கட் பண்ணா செங்கலாங்க சியாஜுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் இவன் சொல்லி கொடுத்துட்டே இருக்க அந்த இடத்துக்கு லூசியும் பாவு வந்து என்ன பண்றீங்க என்ன படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க சரி நாங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேருமே கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறானுங்க. ஸோ இப்போ பெரிய கம்பைன் கிளாஸ் மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் படிச்சுட்டே இருக்க நம்ம லூசி வந்து பாவு கிட்ட இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்க அவனா இதுக்கு ஆன்சர் பி அப்படின்னு சொல்றதுக்கு தப்புடா அப்படின்னு சொல்லுவானா. சரி சீடா அப்படின்னு அதுவும் தப்புடா அப்படின்னு சரி டீடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல டி மாத்தி சொல்லட்ட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டா எனக்கு தெரியும் இப்போ சொல்ற ஆன்சர் ஏ அப்படின்னு சொல்றதுக்கு டே என்னடா ஏபிசிடி எல்லாமே சொல்லிட்டு இருக்க சரியா பதில் சொல்றா அப்படின்னு சொல்லி உன்னை கொல்ல போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சான். ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம செங்கலாங் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பா சியாஜு கிட்ட. ஸோ சியாஜு வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருப்பாளா வெரி குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் 2 பேருக்கு காண்டாக ஆரம்பிச்சது பாவுக்கும் நம்ம லூசிக்கும் ஒரு மாதிரி ஐயோ பாஸ் ஆயிடுவா போலியே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணால் அன்னைக்கு நைட் காட்டுறாங்க நம்ம சியாஜு அன்னைக்குமே நைட்டு உட்காந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் பாவுக்கு கஷ்டப்பட்டு லூசி சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். இவன் மரமண்டிக்கு ஏறவே மாட்டேங்குது. அதாவது பாவு பார்க்கறதுக்கு நம்ம கேரக்டர் மாதிரியே இருக்கு ஏன்னா நமக்கு படிப்புக்கு சுத்தமாக வகதா இவனும் மரமண்டிக்கு அடிச்சு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். சரின்னு சொல்லி அவன் கேம் விளையாட ஃபோன் எடுக்க போவானா. ஜன்னல் வழியா பார்த்து என்ன பண்றா சியாஜுன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா அவ உக்காண்டி தூங்கிட்டு இருப்பாள். ஸோ இந்த விஷயத்த பாவ கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லி போகும்போது பாவம் அங்கே ஆல்ரெடி ஃபிளாட் ஆயிருப்பான். ஸோ அவனும் படுத்து தூங்கிட்டே இருப்பான். நீ எந்திரா எந்திரிச்சு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ஐயோ எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவு போய் படுத்துக்கிறான். டே எந்திரா படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இவன் என்ன பண்றா லைட் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணிட்டே போய் படுத்துக்கிறான். அதாவது நம்ம சியாஜு பார்க்கும்போது இவங்க படிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை போட்டுறாங்க. ஸோ பாவடி லைட் ஆஃப் பண்ணா அப்படின்னு நீ வேணா போத்தி தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போத்தி விட்டுருவான். ஸோ அப்படியே அந்த பக்கம் சியாச்சு டக்குன்னு தூக்கத்துலேருந்து முடிச்சு அச்சோ தூங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனுங்க என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா அவங்க வீட்டில் லைட் ஆன்லேயே இருக்கும். அச்சோ அவனுங்க படிக்கிறானுங்க போல ஐயோ தூங்காது அப்படின்னு சொல்லிட்டு சியாஜு படி அப்படின்னு சொல்லிட்டு அவ படிக்க ஆரம்பிச்சாரா. ஸோ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலைல காட்டுறாங்க நம்ம செங்கலாங் ஸ்கூலுக்கு போகலாம் போகும்போது நம்ம சியாஜு குடுன்னு ஓடுவாளா எங்க போறவா லேட் ஆயிடுச்சு நான் வேணா உன்னை ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலாங் வந்து சியாஜோ சைக்கிளில் கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணுவான். இங்கே இப்படி நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் பாவு மொட்டை மாடியில் வரும்போது லூசி கிட்ட ஏதோ ஒரு பேப்பர் கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த இடம் நான் எடுத்துட்டேன்டா மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்க ஆக்சுவலி இவன் என்னதுமா எடுத்துருப்பா நம்ம சியாஜோ ஆன்சர் எடுத்துருப்பாள். அந்த ஆன்சர் ஷீட் எடுத்துட்டு வந்து லூசி கிட்ட கொடுத்து கரெக்டாக செக் பண்ணி பார்க்குறான். ஸோ அவனு பார்த்துட்டு பரவாயில்லையே ரொம்ப நல்லா தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே
கேட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாவம் பார்க்க ஆரம்பிச்சாராம். ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம சியாஜுவ காட்டுறாங்க. அவளும் உட்காந்து சின்சியரா ஏதோ பார்த்துட்டு இருக்கா. நம்ம லெட்டோ வந்து இந்த மாதிரி வா வெளியில போலாம்னு சொல்லி கூப்பிட, இல்ல இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இவ ஏதோ பார்த்துட்டு இருக்கா. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பார்க்கற அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம சியாஜு என்ன பண்றா, பாவோட ஆன்சர் ஷீட் எடுத்துட்டு வந்து அவன் ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணிருக்கா. என்னடி பாவோட வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாவம் அந்தத்துக்கு வந்துடும். என்னது என்னோட ஆன்சர் ஷீட் நீ எடுத்தியா சியாஜு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை என்னோட ஆன்சர் ஷீட் கொடு அப்படின்னு சொல்லி துரத்த ஆரம்பிச்சாரா. கரெக்டா ஒரு இடத்துல போய் லாக் பண்ணும்போது லெட்டோ கீழே கிடக்கிற பேப்பர் எடுத்தா, இங்க பாரு பாவம் உன்னோட சீட் எடுத்து பாத்துருக்காண்டி அப்படிங்கிற மாதிரி அவ போட்டு கொடுத்துறான். டேய் நீ என்னோட சீட் எடுத்து பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா அப்படி பண்ண பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சியாஜு பாவ துரத்த ஆரம்பிச்சிடா. அதாவது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி துரத்திட்டு இருக்கு. என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நடுவுல லூசி தான், ஏய் முதல்ல நிறுத்துங்க, என்னமோ ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் சண்டை போற மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் யார் லாஸ்ட் இருந்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, மரியாதை சண்டை நிறுத்துங்க அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிச்சாரான். ஸோ ஒரு வழியா சண்டையெல்லாம் அங்கே எப்படி ப்ராப்ளம் முடிஞ்சிருது. ஸோ அப்படியே கட் பண்ணா சியாஜுவை காட்டுறாங்க. வீட்டில் வந்து ஒரு வழியா எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி படிச்சு முடிச்சுட்டு தூங்கியிருப்பா. அடுத்த நாள் வந்து ஸ்கூல்ல எக்ஸாம்ஸா. ஸோ எல்லாருமே ஃபோக்கஸாக உட்காந்து எழுதிட்டு இருக்க. நம்ம சியாஜு முதல்ல நிலைமை எழுதிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்சிச்சு, பேப்பர் சப்மிட் பண்ணுங்க சொன்னா பாவத ஃபர்ஸ்ட் ஆளா வந்து சப்மிட் பண்ணிட்டு போயிருந்திருப்பா. இன்னும் இவ்வளோ சீக்கிரமா முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா வெறும் 5 கொஸ்டின் தான் இருந்துச்சு, அதான் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே பாவு 5 கொஸ்டின் இல்லடா, பின்னாடி ஒரு பேப்பர் கொஸ்டின் பேப்பரே இருந்துச்சு, நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி கொஸ்டின் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் நேரமா பார்த்துக்குது, பின்னாடி ஒரு பேஜ் இருக்கிறது பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே கட் பண்ண அடுத்த எக்ஸாமுக்கு. ஸோ வெளியில உட்காந்து அழுகிற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கேன். லூசி வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடா நான் அவ்வளோதான் ஃபெயில் ஆயிட்டேன், என் அப்பா காலை உடைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் நீ எனக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே முடியாதா, என்னால் கண்டிப்பாக என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, நீ தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு ஏன் அப்பாவே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு மொத்தம் ப்ளீஸ் அப்படி முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சாரான். ஸோ லூசி பதிலுக்கு அவனு முட்டி போட்டு, இங்கே பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், எங்கப்பா என் காலை உடச்சிடுவாரு, நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற லூசி சொல்ல ஆரம்பிச்சாரான். நீ உன்னை விட எனக்கு யார் இருக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டே இருக்கேன். சரி இங்கே பாரு இந்த ஒரே ஒரு தடவை தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி வா எக்ஸாம் ஹால்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடறாங்க. ஆக்சுவலி பாவ வந்து பிட் அடிக்கிறதுக்காக தான் லூசி கேட்டு கெஞ்சிருப்பான். ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம பாவ பின்னாடி திரும்பி இந்த மாதிரி 3வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், ஒன்றுக்கு என்ன அப்படியே கேட்டுட்டே இருக்கேன். கரெக்டாக மேம் வந்து இதை நோட் பண்ணிடுறாங்க. பாவ் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, மேம் ஒன்றும் இல்லைங்க மேம் அப்படின்னு சொல்றதுக்கு, முதல்ல நீ போய் எழுந்துச்சு நீ சியாஜு பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொல்லி பிளேஸை மாற்றி விட்டுறாங்க. ஐயோ நானா அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னது உனக்கு காது கேட்கலையா, முதல்ல எந்திரிச்சு நீ போய் பிளேஸ் மாதிரி உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேம் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, இல்ல மரியாதையை போய் உட்காரு சொல்லிடுறாங்க. ஸோ ரெண்டு பேரையும் பிளேஸ் மாற்றி விட்டுறாங்க. ஸோ லூசியும் பார்க்குறான், பாவம் அவ்வளோதான் சும்மா தான் படிக்கலையா. ஸோ டைம் வேறு போய்கிட்டே இருக்கு. ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பரபரப்பாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம சேங்லாங்க, அப்புறம் லெட்டோ, அப்புறம் நம்ம சியாஜு எல்லாருமே உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற ஒரே ஆளு பாவம், அவளுக்கு மட்டும் தான் என்ன பண்றதே தெரியாம உட்காந்துருக்கேன். மேமுமே அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே புக் படிச்சுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் யாராவது காட்ட மாட்டாங்களான்னு அந்த பக்கமே திருப்பிட்டு சியாஜுவோட பேப்பர் எட்டிட்டு பார்க்க, டி என்னடா ஏன் பேப்பர் பார்க்குறேன்னு இவன் மறைச்சிக்கிறா. ஸோ நம்ம லூசி உட்காந்து பரபரப்பாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். இவனுக்கு ஐயோ போச்சு போ நான் ஃபெயில் ஆக போறேன் அப்படின்னு இருக்கேன். டைமும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாக்குது, சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. பாவுக்கு அவ்வளோதான் ஹார்ட் அட்டாக் வந்துருமோல, யாருமே எனக்கு காப்பாத்துறதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக நம்ம லூசியை பார்க்க ஆரம்பிச்சாரா. லூசி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சரிடா என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, டே 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லடா அப்படின்னு இருக்கு. இவன் 3வதுக்கு சி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன இவன் காதை சொல்லிடுறான் அப்படின்ட்டு, டே மச்சான் 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லடா அப்படின்னு, சி தான்டா ஆன்சர் அப்படின்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க பாரு மச்சான் எழுதி எனக்கு பாஸ் பண்ணடா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க ஆரம்பிச்சிடறான். இங்க பாரு என்னால எழுதி அனுப்ப முடியாது அப்படின்னு, என் காலை எங்க அப்பா வெட்டிடுவாருடா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல ஆரம்பிச்சிடறான். சரி இந்த ஒரு தடவை தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவன் என்ன பண்றான், அந்த ஒரு குட்டி பேப்பர்ல அவனோட எல்லா ஆன்சர்ஸையும் எழுதி அப்படியே அதை அழுங்காப்புல கிழிச்சிட்டு அவங்க மேம பாக்குறான். மேம் சின்சியரா புக் படிச்சுட்டே இருக்க, மச்சான் எழுதிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சூப்பர்டா தூக்கி போடுறான் அப்படிங்கிற மாதிரி பாவம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்க. இவன் என்ன பண்றான், அப்படியே கொட்டாய் விட்டு நெளிக்கிற மாதிரி அப்படி நெளிக்க ஆரம்பிச்சான். மேமும் பாக்குறாங்க என்ன லூசி அப்படின்னு சொல்லி கேட்க, மேம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறான். ஸோ அப்படியே அவன் கையில அப்படியே அந்த பேப்பரை நல்லா சுருட்டி அப்படியே தூக்கி போடுவான். அந்த பேப்பர் கரெக்டா நம்ம சியாச்சு இருக்கால அவ பக்கத்தால போய் விழுந்துடும். ஸோ இவன் திரும்பி பார்த்தா அந்த பேப்பர் பாவுக்கிட்ட போயிருக்காது, அதுக்கு முன்னாடியே போயிருக்குமா. ஸோ மேமையும் திரும்பி பார்க்குறாங்க, மேம் பார்த்துட்டாங்களான்னு சொல்லி பார்க்க, ஆனால் மேம் அந்த இடத்த பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பாவு பின்னாடி காலை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுவான், ஆனால் எடுக்கவே முடியாது. லூசி வந்து சியாஜுவை கூப்பிடுவானா, சியாஜு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு அது எடுத்து மரியாதை பாவுக்கு பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி, என்னால எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சியாஜு சொல்ல ஆரம்பிச்சா. மரியாதையை எடுத்து பாஸ் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு, சரி இவளுக்கு வேற வாய்ப்பே இல்லாம சரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அது மேல காலை வைப்பால, அவ்வளவுதான் மேம் பார்த்துருவாங்க. ஸோ சியாஜு வந்து என்னமோ அவன் காலில் வச்சு அமுத்தி இழுக்காளா, அங்க இருக்க எல்லாருமே நோட் பண்ணாச்சு, அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருது. ஸோ எல்லாருமே பார்த்துருக்க, லூசி போச்சு மாட்டினா போ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். லெட்டோ செங்கலாங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன். மேம் வந்துட்டு சியாஜு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இவ ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு போச்சு மாட்டினா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன். மேம் வந்து சியாஜு கிட்ட காலை முதல்ல எடு அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கும் வேற வழி இல்லாம காலை எடுத்துருவாளா. ஸோ அதுல இருந்து பிட்டு பேப்பரை மேம் எடுத்துறாங்க. என்ன சியாஜு இது அப்படின்னு சொல்லி கேட்க, லூஸ் வந்துட்டு நான் தான் இதை போட்டேன், ஆனா அது அவளுக்காக ஒன்றும் போடல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாரா. நீ முதல்ல அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு, சியா என்ன இன்னையெல்லாம் ஏமாத்த பாக்குறீங்களா, இருங்க முதல்ல உங்க எல்லாத்தையுமே முதல்ல நினைச்சு உங்க கிளாஸ் சார் கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ சியாஜுக்கோ மேம் நான் என்னோட இல்லைங்க மேம்
நான் ஏமாத்தல அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். முதல்ல இருங்க உங்க சார் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு வழியா அவங்க எல்லாருமே சேர்ந்து மாட்டிக்கிறாங்க. நீங்க யாராவது இந்த மாதிரி பிட் அடிச்சு மாத்திருந்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா வீட்ல காட்டுறாங்க. சியாது அழுக ஆரம்பிச்சிடுறான். அவங்க அம்மா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நான் ஏமாத்தவே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு, எனக்கு தெரியும் நீ யாரையும் ஏமாத்த மாட்ட அப்படின்றதுக்கு, உங்களுக்கு தெரியுது ஆனா எங்க மேமுக்கு தெரியவே இல்ல. ஆனா அவங்க நான் தான் ஏமாத்திட்டேன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவங்க அம்மா வந்துட்டு நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு இங்க பாரு எங்க 2 பேத்துக்குமே தெரியும் நீ யாரையும் ஏமாத்த மாட்டேன்னு. ஸோ அம்மா தான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டாங்களா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் என்ன ஏமாத்துறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அப்பா ஷூவு புதுசா யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியிருப்பாங்களா. ஸோ அதெல்லாம் கொடுத்து இங்க பாரு நீ நல்லா படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத அம்மா வந்து நாளைக்கு பேசுவாங்க அப்படின்னு அவங்க அப்பா ஒரு மாதிரி மோட்டிவேஷன் படுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி அழாது அப்படின்னு சொன்ன பிறகு இவளும் ஓகே அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் தொடச்சிருப்பான். ஸோ அவளுக்கு புதுசா ஷூவும் யூனிஃபார்ம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காட்டுறாங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டு போவாளா. ஸோ ஆல்ரெடி லூசியும் பாவும் 2 பேரும் சார் கிட்ட அதாவது நான் தான் அந்த பிட் எழுதுனேன் அதாவது பாவுக்கு ஆன்சர் தெரியலன்னு சொன்னா. ஸோ நான் தான் அந்த பிட் எழுதி அவனுக்கு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி லூசி உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க. இதை கேட்கிற சார் பயங்கர டென்ஷன் ஆயிருங்க. என்ன தைரியம் தான் நீ என்கிட்டயே வந்து இப்படி சொல்லுவேன். இது எவ்வளவு பெரிய ஸ்கூல் தெரியுமா இந்த ஸ்கூல்ல இப்படி எல்லாம் பண்ணலாமா இது ஒரு இல்லீகல் விஷயம் அப்படி உனக்கு தெரியுமா தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு லூசியை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறான். ஸோ இந்த பக்கம் அவங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும் ஓரளவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு முதல் வேலையை உங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சார் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடறாரு. கரெக்டா இவங்க ரெண்டு உள்ள வரும்போது சரி நீங்க எல்லாம் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவனுக்கு வெளியில போட்டு மச்ச உண்ணாதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லூசி பாவா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம சியாச்சு கொடுக்கணும் ஓடி வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நீ என்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் ஒன்று காப்பாத்தல உன் தப்பே உன் மேல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். போன பிறகு நம்ம செங்லாம் வந்துட்டு அவன் அப்படிதான் நீ ஒன்றும் கவலைப்படாத அவன் கொஞ்சம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஆமா எனக்கு தெரிஞ்சு அவனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கான் ஆனா நீ சொன்ன மாதிரி அவன் ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம சியாச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கடைக்கிட்ட நின்றுட்டு நம்ம செங்லாங்கும் லூசி 2 பேருமே காசு தான் மாத்திக்கிறானுங்க. அதாவது இவன் நல்லா படிச்சானா இவன் வந்து வின் பண்ணதான் செங்லாங் வின் பண்ண மாதிரி ஒரு பெட் கட்டிருப்பானுங்க. ஸோ அந்த விதத்துல வந்து செங்லாங் வின் பண்ணிருப்பானா ஆமா அதனால இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அப்போ லூசியோட அப்பா வந்து என்ன தைரியம் தான் நீ ஸ்கூல்ல பிட்டு அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம லூசி போய் சியாச்சு பின்னாடி வச்சிருக்க நீ மரியாதை நில்லடா இல்லைன்னா அடிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நிறைய பேர் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாரும் போய் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Sellu Voice Over. Tata, bye bye.